ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜெயா சமையலறை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எக் பனியாரம் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. 3 பேர்த்துக்கு அளவாக செய்ய போகிறோம், அதனால 2 போதும். நீங்கள் ஜாஸ்தியாக செய்கிறதா இருந்தால் இதுவே டபுளாக எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயங்க பொடியாக நறுக்கி வச்சது, அது இப்போ சேர்த்திக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். பெரியவங்களாக இருந்தால் பச்சை மிளகா சேர்த்திக்கலாங்க. குழந்தைங்களாம் சாப்பிடணுங்கிறதுக்காக வரமிளகாத்தூள் சேர்த்திக்கிறேன். பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கங்க. சேர்த்திட்டு நல்லா கலக்கி விட்டுடலாங்க. தோசை மாவு எடுத்து கலக்கிக்கலாங்க. மாவை சேர்த்திட்டு இப்போ நல்லா கலக்கி விட்டுடலாங்க. இந்த பணியாரம் பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி இருக்குங்க. முட்டை ஊற்றி செய்கிறதுனால நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். பணியாரக்கல் அடுப்பில் வச்சு சூடானோன்னே பணியாரத்தை ஊற்றி எடுத்துக்கலாங்க. இது ஸ்கூல் வீட்டுக்கு வர குழந்தைங்களுக்கு நம்ம ஈஸியாக டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். அதுங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கல் சூடாயிடுச்சு, இப்போ ஊற்றிடலாம். திருப்பி போட்டுக்கலாங்க. பாதி வெந்துருச்சு. ஸ்பூனோ இல்லை மைகோதியோ வச்சு திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்குதுன்னு. அவ்வளோதாங்க, 2 சைடு வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள் 2 சைடு எப்படி நல்லா கோல்டன் ப்ரௌனில் வெந்துருச்சுன்னு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, மீதி இருக்கிற மாவையும் அதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.